பேரழகு. அதாவது நல்லா இருக்குது சார் உண்மையிலே. இது என்னது 200 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு, மனுஷனுக்கு. அப்பா பாருங்க, நல்லா அதாவது பழமை மாறாமல் அழகாக வச்சுருக்காங்க. என்ன ஒரு அழகு. இந்த சவர் பார்த்தீங்கன்னா அத்தனையும் கருங்கல்லே கட்டியிருக்காங்க. நம்ம ஊர் மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க வச்சுங்களேன். இவனுங்க கோட்டை கட்டியிருக்கானுங்க, நம்ம ஆளுங்க கோயில் கட்டியிருந்துருக்காங்க. ஒருவேளை நம்ம ஆளுங்களும் கோயில் கட்டினாலும் என்னன்னு தெரியல. சரி, கோட்டை கட்டினாலும் என்னன்னு தெரியல. கோட்டைகள்லாம் இடிச்சிட்டாங்க, கோயில் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்துட்டு கோட்டைங்க இருக்குது, ஆனால் கோயிலுங்க இல்லை. கோயிலுங்க பிரம்மாண்டமான கோயிலுங்கள் இல்லை, ஆனால் கோட்டைங்க தான் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய சவர் பாருங்க. இங்கே ஒருத்தருடைய மசூதி இருக்குது, அதாவது தர்கா மாதிரி, இறந்தவங்களுடைய இடம். இஸ்லாம் மன்னர், இஸ்லாம் பீப்புளுடைய வழிபாட்டு தலம் ஒன்று இங்கே இருக்குது. அதை ஒட்டியே வந்துட்டு நம்ம நடக்கணும். ஒரே நுழைவாயில் தான். நிறைய பொருட்கள் வாங்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கெலாம் ஒரு சில கடைங்கள்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே, சின்ன சின்ன கடைங்க. ஆனால் விலைங்கள்லாம் நிறைய இருக்கும். எவ்வளோ பெரிய சவர் பாருங்க. நல்லா ஒரு உயரமான ஒரு கோட்டை, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அதாவது இந்த காலத்தில் ஒரு அதானி அம்பானியோடைய கோட்டை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. நல்ல ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈச்சக்குருவின்னு சொல்லுவோம்ல, அந்த ஈச்சக்குருவிலாம் கூடு கட்டி வச்சுருக்கு பாருங்கள். கூட்டம் கூட்டமாக கூடு கட்டி வச்சுருக்கு. அந்த காலத்து சவர், இரும்பு சவர். அது பாருங்கள், அந்த காலத்து சவர், இரும்பு சவர் எல்லாம் எடுத்துட்டாங்க. அழகான ஒரு கோட்டை சவர்.